வவுனியாவில் சுதந்திர ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வவுனியா நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்கள் வவுனியா நகர சபையினரால் நேற்று அகற்றப்பட்ட போது நகரசபை ஊழியர்களுக்கும் வர்த்தக நிறுவன உரிமையாளர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை படம் பிடித்துக் கொண்டிருந்த சுதந்திர ஊடகவியலாளர் கதீசன் மீது வர்த்தகர் ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டதுடன் அவரின் புகைப்பட கருவிக்கும் சேதம் விளைவிக்க முற்பட்டார். தாக்குதலில் காயமடைந்த சுதந்திர ஊடகவியலாளர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட வவுனியா போலீசார் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த சுதந்திர ஊடகவியலாளர் ஒருவருக்கு இடையூறு விளைவித்து அவரை தாக்கியுள்ளதாக சந்தேக நபர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்தனர். இதனையடுத்து நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வவுனியா நீதவான் ராமகமலன் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் சந்தேக நபருக்கு பிணை கூறப்பட்ட போதிலும் அதற்கு வாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் ஆட்சேபனை தெரிவித்தனர். அதனையடுத்து சந்தேக நபரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.